பயணித்துக்கின்ற மாநில ஆதித்தமிழர் பேரவை நிர்வாகிகள, மகளிர் அணி நிர்வாகிகள, மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள, தோழமை இயக்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அருந்ததியர் இடஒதுக்கீட்டிற்காக தன் உயிரையும் துச்சமாக எண்ணாமல் பல போராட்டத்தை கண்ட நீலவேந்தன் அவர்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்துள்ளார். காலமாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கின்ற சக்கிலியர் சமூகம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பில் முன்னேற வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு நமது ஆதித்தமிழர் பேரனுடைய அன்றைய பொதுச் செயலாளர் நெருப்பு தமிழன் நீலவேந்தன் அவர்கள் தன்னை தீயிட்டு கொளுத்தி இடஒதுக்கீட்டுக்காக மாய்த்து கொண்டார். அவருடைய தியாகம் யாராலும் இழப்பு செய்ய முடியாத தியாகம். அந்த தியாகத்தை தமிழக அரசு கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு 3% இடஒதுக்கீடை வழங்கினார். இந்த இடஒதுக்கீட்டு 3 தோழர்கள் தீக்கரையாக உள்ளார்கள். ஏதோ இவங்க ஆர்ப்பாட்டம் போட்டாங்க, கோஷம் போட்டாங்க, இடஒதுக்கீடு அப்படிலாம் கிடையாது. காலங்காலமா ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கிடக்கின்ற சமூகம் சக்கிலியர் சமூகம். இதற்கு முன்னின்று தீயிட்டு கொளுத்தியவர்கள் தான் இந்த சமூகத்தின் உறுப்பினர்கள் அல்ல, தொண்டர்கள் அல்ல, நிர்வாகிகள், ஆதித்தமிழர் பேர நிர்வாகிகள். இது அசால்ட்டா என்னமோ இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. ஏன்னா 3% இடஒதுக்கீடு அது என்ன செஞ்சிருக்கிறோம்? எங்க மக்கள் பூரா குப்பளிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போவான். படிக்க முடியாது. கல்வி இழந்தோம். நாங்க எல்லாமே இங்க இருக்கிற எல்லா பேருமே கல்வி இழந்து நிற்கிறோம். இன்றைக்கு என்னுடைய மகன்கள், என்னுடைய பேரன் பிள்ளைகள் இன்றைக்கு கல்வி கற்று முன்னேறி இருக்கிறார் என்று சொன்னால் நீலவேந்தன் அவருடைய அந்த உழைப்பு தான், அந்த தியாகம் தான் இந்த மக்களை தட்டி எழுப்பி சென்றிருக்கிறது. எங்களுக்கு இந்த நேரத்தில் ஐயா வரராஜன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் மார்க்சிய கம்யூனிஸ்ட் தோழர்களும் சாதி ஒழிப்பு